அவருக்கு தானே இப்ப ஆதரவுகள் நெறைய இல்லையே. இருக்கு. 25 பேர் தான் அவருக்கு வந்து இருக்காங்க. இவங்களுக்கு 22 பேர் கிட்ட தான சார் இல்ல, இருக்காங்க. இல்ல. இவங்களுக்கு 30 பேர் ஆதரவு இருக்கு. அப்ப பெரும்பான்மை இவங்களுக்கு தான் இருக்கு. இவங்க வாக்கு சதவீதத்துல இவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு இன்னும் வரப்போற காலத்துல அது முடிவாயிடும் நீங்க சொல்றீங்களா? நிரூபிச்சிருவாங்க. ஆமா. எடப்பாடி பழனிசாமிட்ட என்ன இல்லைன்னா, அரசியல்ல அறம் வேணும். அது இல்ல. அவரை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தவர் சசிகலா. நீ சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கணும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். ஒரு நாள் கூட அந்த முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அவர் உட்கார்ந்ததில்லை. ஜெயலலிதா என்கிற அந்த அம்மா, அந்த தெய்வம் உட்கார்ந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது என்று அன்றைக்கு ராமாயண இதிகாசத்துல இன்னைக்கு பரதன் எப்படி நடந்துகிட்டானோ அது மாதிரி ஓபிஎஸ் நடந்துகிட்டார். அம்மா வெளியே வந்தவுடன் அந்த முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டார். இவன் இன்னைக்கு முதலமைச்சர் பதவி தந்தவங்களை கட்சியை விட்டு நீக்கி எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன்னு இறங்கி வந்த ஓபிஎஸ் நீ சித்திரவதை செய்து அவர் புகலிடம் தேடி திமுகவுக்கு அவரை நீ விரட்டி விட்ட.